தக்லைஃப் படத்திற்கு அமோக வரவேற்பு. ப்ரீ புக்கிங்கில் சாதனை செய்த தக்லைஃப். மெட்ராஸ் டாக்கீஸ், ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் ஆகிய நிறுவனங்கள் இணைந்து தயாரிப்பில் இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் ஏ.ஆர். ரகுமான் இசையில் வெளியாகி தயாராக இருக்கும் திரைப்படம் தக்லைஃப். இப்படத்தில் நடிகர் கமல்ஹாசன் நடித்துள்ளார். இந்த படத்தின் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிகர் சிம்பு நடித்துள்ளார். இப்படி இருக்க இத்திரைப்படம் வரும் ஜூன் 5ஆம் தேதி வெளியாக உள்ளது. இந்த சூழலில் முதலில் தக்லைஃப் படத்தின் டைட்டில் பாடல் அதில் கமல்ஹாசன் ரங்கராய சக்திவேல் நாயக்கராக ஞாபகம் வச்சுக்கோங்க என சொன்னது அனைவரையும் புல்லரிக்க செய்தது. அதனைத் தொடர்ந்து இந்த ஒரு படத்தின் முதல் பாடலான ஜிங்குச்சா என்ற பாடல் வெளியாகி சமூக வலைத்தளங்களில் நல்ல வரவேற்பை பெற்றது. அதனைத் தொடர்ந்து இந்த ஒரு திரைப்படத்தின் ட்ரெய்லரும் வெளியாகி படத்தின் மீதான எதிர்பார்ப்பை எகிரி செய்தது. அது மட்டும் இல்லாமல் சில சர்ச்சையும் கிளம்பியது. அதனைத் தொடர்ந்து இந்த ஒரு திரைப்படத்திலிருந்து த்ரிஷாவை கொண்ட ஒரு சுகர் பேபி என்ற பாடல் வெளியாகி சமூக வலைத்தளங்களில் வைரலானது. இப்படி பாடல்களே பயங்கர ஹிட் கொடுத்திருக்கும் நிலையில் கமல்ஹாசனின் தக்லைஃப் படம் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என அனைவரும் சொல்லிக் கொண்டிருக்க சமீபத்தில் இசை வெளியீட்டு விழாவில் கமல் பேசிய ஒரு வார்த்தை கர்நாடகாவில் பூகம்பத்தை கிளப்பியது என்றே சொல்லலாம். அதன்படி உயிரே உறவே தமிழே என வாழ்க்கையையும் குடும்பத்தையும் அனைத்து தமிழ் மொழி மட்டும்தான். எனது குடும்பம் அனைத்தும் இங்குதான் இருக்கிறது. அதனால் தான் சிவராஜ்குமாரும் இங்கு வந்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் அவரது மொழி கன்னடம், தமிழ் மொழி இருந்துதான் பிறந்தது என பேசிய கமல்ஹாசன் பிறகு இது சர்ச்சையாக மாறியது. கமல்ஹாசன் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டு ஆக வேண்டும் என்று கன்னட அமைப்பினர் போராட்டம் செய்து வந்தனர். இந்த நிலையில் தக்லைஃப் திரைப்படத்தின் ப்ரீ புக்கிங் சமீபத்தில் துவங்கியுள்ளது. இப்படி இருக்க ப்ரீ புக்கிங் இதுவரை இப்படம் எவ்வளவு வசூல் செய்துள்ளது என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி இப்படம் இதுவரை ப்ரீ புக்கிங்கில் மட்டுமே 1 கோடி ரூபாய் வரை வசூல் செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது.